கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, பேசுகிற நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் நீர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்குறோம். இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். இந்த நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும் அப்படின்னு வேதம் கூறுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள்லாம் எடுத்தோம்னா அநேகமாக இருக்கும். எண்ணங்கள் ஏதாவது நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, கற்பனையிலே போயிருப்பாங்க. எல்லோரும் தான், நானும் தான், எல்லோரும் பார்க்குறவங்க கேட்குறவங்க நம்மளுடைய கற்பனைகள் எங்கேயோ போய்கிட்டே தான் இருக்கும். அது பாட்டுக்கு விட்டாச்சுன்னா அது பாட்டுக்கு போவோம். அப்புறம் நம்ம தான் பிடிச்சி இழுத்து அது உள்ளே போட்டு லாக் பண்ணணும். அப்படி அது பாட்டுக்கு போயிருக்கும். அதான் போட்டிருக்கு, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஆண்டவருடைய யோசனை தான் நிலை நிற்குமே ஆண்டவர். அதனால் மனுஷங்களுடைய யோசனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. அது வீண். அது வீண் மாயை நம்பி அது நினச்சது தன்னால் அது ஏமாந்துடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவருடைய யோசனைக்கு நீங்கள் இறங்கினீங்கன்னா, கர்த்தருடைய யோசனை நம்மளை பெரிய இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டும். கர்த்தர் அவர் நம்மளை குறித்து ஒவ்வொரு மனிதர்களையும் குறித்து ஆண்டவர் வைத்திருக்க திட்டங்களும் யோசனைகளும் பெரிய பெரிய இடத்துல கொண்டு நிப்பாட்டுமே தவிர அதுக்கு கீழே உள்ள இடத்துக்கு போகாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவருடைய யோசனைக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய யோசனைக்கு நம்ம நிலை நிற்கணும். தேவனுடைய யோசனைக்கு தான் நிலை நிற்கணும். ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? தேவ சித்தத்துக்குள்ளே வரணும். தேவ சித்தம் இல்லாதபடி நம்ம மனுஷங்க போடுற திட்டங்களில் போய்கிட்டே இருந்தோம்னா அது ஒன்றுமே இல்லை, அது எம்டி. அதனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம கொஞ்ச நாள் இருந்துட்டாலும் சரி, கொஞ்ச காலம் இருந்துட்டாலும் சரி தான், ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அவருடைய யோசனைக்கு நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதான் நிலை நிற்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தருடைய ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அது மாத்திரம் இல்லை, 23ஆம் வசனம் போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுறது ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதான் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை என்ன செய்யாது? அணுகாது. எது? கர்த்தருக்கு பயப்படுறது. கர்த்தருக்கு பயப்படணும். ஆண்டவர் உண்டென்று நம்மளை அவர் என்ன செய்கிறார்? பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவரை சோதித்து அறிகிறார். இதை நம்ம என்ன செய்யணும்? அவரை நம்ம எல்லா காரியத்திலையும் தேவனை முன்வைத்து நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளை கண்ணெனிச்சு ஒரு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் எப்பவும் சொல்கிறது தான், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது தான் தேவன் நம்மளை என்ன செய்ய முடியும்? கனப்படுத்த முடியும். அவர் சொல்லுவார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, என்னை கனப்படுத்துகிறவங்களே என் பிதாவானவர் கனப்படுத்துவார்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கனப்படுத்தணும். ஆண்டவரை கனப்படுத்தாதபடி இந்த காலங்கள், இந்த சூழ்நிலைகள் ஆண்டவர் பக்கத்தில் போகக்கூடாதபடி நம்மளை என்ன செய்யணும்னா வெளியே இழுத்துக்கிட்டு வரும். அப்போ நம்ம தான் அதை என்ன செய்யணும்னா, நம்ம நிதானமாக செயல்பட்டு தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து தேவனுக்கு பயந்து நடக்கும்போது தேவனாய் கர்த்தர் நினைச்சிடறா அதை திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு திருப்தி அடைவாங்களாம். ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பானான், தீமை அவனை அணுகாதான். ஆண்டுக்கு பயப்படுற பிள்ளைகள் பக்கத்தில் தீமைகள் என்ன செய்யாது? அணுகாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ அந்த வசனத்தில் தான் போட்டிருக்கு. 19ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 19ல் 23ஆம் வசனம். அவங்க தீமை என்ன செய்யாது? அவங்கள அணுகாது. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டுக்கு பயந்து நடக்கும்போது எந்த தீமையும் பக்கத்தில் என்ன செய்யாது? அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அது மாத்திரம் இல்லை, 18ஆம் அதிகாரத்தில் கூட நீதிமொழி 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதில் ஓடி சுகமாக இருப்பானோ. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி பலத்த துர்கம், அவருடைய நாமத்துக்குள்ளே போய் ஓடி சுகமாக இருப்பாங்க. அதுதான் ஆண்டவர் கேட்குறாரு. நம்ம சுகமாக இருக்கிறதுக்கும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும், நம்ம திருப்தியாக இருக்கிறதுக்கும், நம்ம என்ன செய்யணுமா? அவருக்குள்ளே நிலைத்து இருக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பலத்த துர்கமாக, அவருடைய கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமா அதுக்குள்ளே ஓடி சுகமாக இருக்கணும். நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் பயந்து நடக்கணும். ஆண்டவர் பயந்து நடக்கும்போது தேவனாய் கர்த்தர் நினச்சி வர்றாங்க. நம்மளுக்கு எந்த தீமையும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன செய்வாங்களாம்? சுகமாக வைப்பார் ஆண்டவர். அதில் வசனம் போட்டிருக்கு, திருப்தியாக இருப்பாங்களாம்.
அவங்க எப்பவும் நினச்சிவாங்களாம், திருப்தி அடைவாங்களாம். தேவ பிள்ளைகளுக்கு இந்த 23 ஆசனத்தில் 19, 23 நீதிமொழிகள் 19, 23 நினச்சிங்க, அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். அந்த நீதிமானி சந்ததி அப்பத்துக்கு அழிந்து தெரிகிறது இல்லைன்னு போட்டிருக்குல்ல. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம நினச்சோம்னா திருப்தியாக இருப்பாங்களாம். தீமை அவங்கள அணுகாதீங்க, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை? அவங்களுக்குள்ள கர்த்தர் பெரிய விசுவாசத்தை வைப்பார். நீ என் செட்டைக்குள்ளே இருக்கிற, என்னுடைய கரத்தில் இருக்கிற, என் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிற, நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அவங்கக்கிட்ட ஏசப்பா பிள்ளைங்கக்கிட்ட சொல்லுவார். ஆண்டர் பயந்து நடக்கிற பிள்ளைங்கிட்ட ஆண்டர் என்ன செய்வார்? சொல்லுவார். அதனால் அப்படிப்பட்ட கிருபை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, தேவனாய் கர்த்தர் அவர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் தூரமாக துன்மார்களுக்கு தூரமாக இருக்கிறாராம். நீதிமானிங்க ஜெபத்தெல்லாம் என்ன செய்கிறாராம்? கேட்குறாராம். 15ஆம் அதிகாரம் நீதிமொழி 15ஆம் அதிகாரத்தில் 29 ஆசனம் போட்டிருக்கு. நீதிமானிகள் ஜெபத்தை அவர் என்ன செய்கிறார்? கேட்குறாரு. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்களுடைய ஜெபத்தை ஆண்டர் கேட்குறாரு. அப்போ தேவ பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டு பயந்து நடக்கும்போது தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் நம்ம ஜெபத்தை கேட்குறாரு. அதனால் எந்த ஜெபத்தெல்லாம் தேவ சமூகத்தில் நீங்கள் என்னென்ன குறிப்பி ஜெபிக்கணுமோ, எந்தெந்த ஜெப விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைக்கணுமோ, உங்கள் ஜெபத்தை நம்ம ஜெபத்தை ஆண்டர் என்ன செய்கிறாரா? அவர் கேட்குறான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் நீதிமானாக இருந்தால் போதும், ஆண்டவர் நினச்சிறாரு நமக்கு ஜெபத்தை அவர் கேட்குறாரு. நம்ம நீதிமானாக தான் இருக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு உலகத்தான் செய்கிற மாதிரி எந்த காரியத்தையும் செய்தோம் அப்படின்னா, அடுத்தவங்க பொருளை எடுக்கணும், இச்சிக்கணும், அதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டாங்கன்னா துன்மார்க்கம் தான். அவங்கெல்லாம் நீதிமான் கிடையாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையில் கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம்னா அதுவும் துன்மார்க்கம்தான். அந்த ஆண்டவர் பயந்து நடக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு கேட்டு அதன்படி நடக்கும்போது தான் நம்ம நீதிமான். ஆனால் தேவ பிள்ளைகளாக ஆண்டர்கிட்ட நிறைய காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. பொய் சொல்கிறது ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. பொய் சொல்கிற காரியங்கள் பிடிக்கவே பிடிக்காது. என்கிட்ட இந்த உலகத்தில் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் நம்மளுடைய வாயில் வார்த்தைகள் பொய் இருக்குமானால் தேவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எல்லாத்தையும் நிறைந்திருக்கிற தேவன் அதை அறிந்திருக்கிறார். அறியும் போது அந்த பொய் உள்ள உதடுகளை கர்த்தர் நினச்சிவாரா வாயை அடைப்பாருன்னு போட்டிருக்கு. அந்த பொய் பேசுகிற வாயை அடைப்பார்னு பைபிளில் போட்டிருக்கு. அதனால் அடைப்பாருன்னு அவர் கையை வச்சு அடைப்பார் இல்லை. அவங்க அந்த இடத்துல ஜெயம் பெற முடியாதபடி தன் வாயை ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வாயை அடைச்சி நிற்பாங்க. அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் பயந்து நடங்க. திருப்தியாய் கர்த்தர் நடத்துவார். சுகமாக ஆண்டவர் உள்ள வைத்திருப்பார். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் நினச்சிங்க தீமை நம்மளை அவங்க அணுகாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் நம்மளை கொண்டு அவர் யோசனை தான் நிலை நிற்கணும். அவர் நம்மளை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கிறாரோ அந்த திட்டங்கள் நிறைவேறணும். நம்ம இஷ்டத்துக்கு அங்கிட்டு தாவிட்டு அலைஞ்சோம்னா தேவன் நம்மளை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. நான் கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்குறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முன்னால் சாமுவேல் கேட்டது போல் நம்மளும் நினச்சினோம். ஆண்டவரே என்னை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறேன் நீ செய்யும் ஆண்டவரேன்னு சொன்னால் ஆண்டோடைய சித்தம் நம்மளை கொண்டு என்ன செய்வார். அதுக்கு முன்னாடி நம்ம பதறிக்கிட்டு சூழ்நிலை பார்த்து கண்ணீர் வடிச்சிக்கிட்டு பாரப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு தேவ சமூகத்தை தேட மறந்து போய் அலைஞ்சோம்னா நம்ம தேவ சமூகத்தை மறக்கிறதுக்கு தான் பிசாசு பல பாட்டுகளை கொண்டு வந்துக்கிட்டு இருப்போம். ஆனாலும் தேவனுக்கு மறைவான ஒன்றில் கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறாரு. இந்த உணர்வு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். நம்மளை திருப்தியாக நடத்துகிற தேவன், சுகமாக வைக்கிற தேவன், எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாக்கிற தேவன். அதனால் தேவ பிள்ளைகளாக்கி நீங்கள் என்ன செய்வீங்க? எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் உலக கவலைக்கு நீங்கள் உங்களை என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. உலக கவலை நிறைய இருக்கும். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வளோ தான் ஆண்டவர் நம்மளை தூக்கி உயர்த்தி வச்சாலும் தேவையில்லாத காரியத்தை நினச்சி கவலைப்பட்டு என்ன லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கையில் கொடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க சிலவங்க. திருப்தியாக இருக்காது. என்னத்தை ஆண்டவர் செய்தாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தியே வராது. ஆனால் தேவ பிள்ளைகளாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டவர் பயந்து நடக்கும்போது தேவனாய் கர்த்தர் என்னை நடத்துகிறார், என் தேவனாய் கர்த்தர் என் குறைகளை நிறைவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணுமே தவிர நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு எல்லாத்துலேயும் குறை உள்ளவன் தான், என்கிட்ட என்ன இருக்குது, எனக்கு இதில் குறை இருக்குது, இதில் குறை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க நிறைவானதை பேசவே முடியாது. அவங்களால குறைவானதையே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நிறைவானதை நீங்கள் பேசி பாருங்கள், நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் நிறைஞ்சிருக்கும். அப்போ எதுலேயும் ஒரு குறை இருந்தாங்க கூட ஏசப்பா இது நன்மைக்கு தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு இது குறைவாக இருக்குது,
இந்த குறைவுலேருந்து எனக்கு யார் தான் என்னை மீட்டெடுப்பா அப்படிங்க வேண்டாம். தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உண்மையாக மட்டும் இருங்க. காலங்களும் நேரங்களும் வரும்போது தேவனாய் கர்த்தர் எல்லாத்தையும் சரியாக செய்து முடிப்பார். நான் தேவ பிள்ளைகளுக்கு நம்ம அப்படி தான் நம்மளுக்கு போட்டிருக்கு. அன்றி அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவது தான் வசனம் போட்டிருக்கு. 8ஆம் அதிகாரம் ரோமர் 8 போட்டிருக்கு. 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் போட்டிருக்கு. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குன்னு போட்டிருக்கு. தவிர சாத்தாங்க என்ன செய்ய முடியாது, விளையாட முடியாது. அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ஆண்டவருக்கு பயந்து நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு என்ன செய்வார்னு சொல்லி தான் வேதத்தில் பார்க்குறோம். அதனால் பாருங்க 28ஆம் வசனத்தில் 8ஆம் அதிகாரம் 28 அன்றும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று அறிந்து கொள்ளுங்கள். அதனால் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். அதனால் தேவ பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை கனப்படுத்துறதுக்காக சில காரியங்களை சில பாதையில் நடத்தி கூட்டிகிட்டு போவார். அதில் போட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தோரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவர் யார்? கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் நம்ம பட்சத்தில் ஆண்டு இருக்கிறபடினா நமக்கு விரோதமாக யாரும் நினச்ச முடியாது, எழும்பவே முடியாது. அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், தேவ பிள்ளைகள் நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது, தளர்ந்து போகவே கூடாது. அதனால் நம்ம விதைத்தோம்னால் தளர்ந்து போகாமல் விளைத்தோம்னால் ஏற்ற வேலை வரும்போது அறுவடை செய்வோம். அதனால் நீங்கள் தேவ பிள்ளைகளை நீங்கள் எந்த ஒரு காரியமும் ஆண்டவருக்காக நம்ம சகிக்கணும். எந்த காரியம்னாலும் சகித்து பொறுமையோடு போகும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன செய்ய சித்தத்தை செய்வார். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதனால் குடும்பத்தில் நம்ம ஏதாச்சும் இப்போ அப்படியே எல்லாம் இருக்கும்போதில் வழிநடத்த முடியாது. சில பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில். ஆனாலும் என் பிரச்சனையில் என்ன ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு ஆண்டவருக்காக எழும்பின பிறகு எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு நீங்கள் நினைக்காதீங்க. தேவ பிள்ளைகளாகி நம்மளை தனியாக கொண்டு வந்து நிறைய காரியங்களை அவர் சித்தமான வேலைகளை செய்கிறதுக்கு அழைப்பார். அதனால் நம்ம குடும்பத்து மேலே நம்ம அன்பு நிறைய வச்சுருக்கணும். நம்ம என்ன நினச்சிடா வீட்டில் உள்ளவங்களே நம்மகிட்ட எதிர்த்து நிற்பாங்க. எதிர்த்துனாலும் கூட எல்லாத்துக்கும் ஆமாம் சுவாமி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆமாம் ஆமான்னு சொல்லி போய்கிட்டே இருக்கண்டா. இல்லையே நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை, இதெல்லாம் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் பயங்கர பிரச்சனைகள் வரும். அதனால் தேவ பிள்ளைகளையும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு போட்டு போய்கிட்டே இருந்தால் தேவ சித்தத்தை அழகாக செய்ய முடியும். கர்த்தர் நம்மளை திருப்தியாக நடத்துவார், எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு ரகசியங்களை கூட நினச்சி வரான் வைத்திருக்கிறாரா. நமக்கு ரகசியங்களை கூட என்ன செஞ்சுருக்கிறாரு, சொல்லித்தான் இருக்கிறாரு. நம்மக்கிட்ட இருக்கிற அவர் பயப்படுற பிள்ளைகளுக்கு அந்த ரகசியமானது வேறு யாருக்கும் தெரியாது. அந்த ரகசியத்தை கற்றுக்கு பயப்படுற பிள்ளைகளோடு ஆண்டவர் நினச்சிறாரு, இப்போ வைக்கிறாரு. அந்த ரகசியத்தை கத்துடைய பிள்ளைகளுக்கு வைத்து அவர் நடத்துகிறாரு. நான் தேவனுடைய பிள்ளைகளாக்கி நீங்கள் நினச்சிங்க ஆண்டு பயந்து நீங்கள் நடங்க. கத்தர் கொண்டு நினச்சிவார், பெரிய காரியங்களே அவர் செய்வார். அதனால் தேவ பிள்ளைகளாக்கி எதையும் குறித்து சோர்ந்து பார்க்காதீங்க, எந்த பிரச்சனைகளை குறித்து சோர்ந்து பார்க்காதீங்க. தேவனாய் கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் நினைச்சிருந்த சமூகத்தில் சந்தோஷத்தோடு போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாக்கிறாரு தீமைக்கு. பாருங்கள் 25 திருப்பி வார்த்தை சொல்கிறேன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் என்ன பாருங்க 23ஆம் வசனத்தில் தீமை அவனை அணுகாது அப்படின்ட்டுருக்கார். பாருங்கள், தீமை எத்தனை தீமை வந்தாலும் தீமை என்ன செய்யாதான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அணுகாது. 23ஆம் வசனத்தில் கடைசியில் தீமை அவனை அணுகாதான். அதுக்கு மேலே உள்ள நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்கள நினச்சி வரான் அதை அடைந்தவன் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளை ஜீவனுக்கு ஏதுவானது திருப்தி அடைந்து அவங்க நிலைத்திருப்பாங்களாம். கர்த்தருக்கு பயப்படுற ஜீவனுக்கு ஏதுவானது. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நம்ம இருதயத்தில் நிறைய யோசனைகள் வந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஆண்டவர் யோசனை தான் நிலை நிற்கும். நம்மளை கொண்டு என்ன செய்யணும், அவர் யோசனை தான். அதான் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம நினச்சிக்கிட்டோம் எல்லாத்தையும் சாதிச்சிருவோம். ஆனால் ஒன்றும் சாதிக்க முடியாது. தேவனாய் கர்த்தருடைய கருத்தில் உங்களை ஒப்புக்கிட்டுங்க, எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை கர்த்தர் தருவார். தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் பயந்து நடங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளை இப்படிலாம் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமான் அவருடைய அதற்குள் ஓடி சுகமாக இருப்பானாம். கர்த்தரி நாமும் பலத்த துருவம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இப்போ அவருடைய நாமத்துக்குள்ளே போய் நீதிமான் சுகமாக இருப்பானா. ஆனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், எதையும் குறித்து கலங்காதீங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ந்து கழிவுறுங்க. தேவனாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இல்லை நமக்கு தான், நாம் என்று மாமீன் என்று இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும்.
ஆனால் வந்து என்னச்சுன்னா நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஐயோ இது எப்படி ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். தேவனே சந்தோஷமாக இருங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், பிரச்சனை நம்ம குடும்பத்தை மூடிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. பிரச்சனை ஒன்றும் மூடாதீங்க. ஆண்டவர் பயந்து நடந்தீங்கன்னா பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை உங்களை உருவாக்கி உங்களை எடுத்து தூக்கி நிறுத்தி கர்த்தருடைய நாமத்தை உங்கள் மூலியமாக மகிமைப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதில் அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஏனத்தானங்கிற வாழ்க்கை வாழலாம், ஏனத்தானங்கிற ஒரு ஊழியம் செய்யலாம். ஆனால் கர்த்தர் காரியத்தை நம்மளை எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்பிட்டாருன்னா அது மகிமையான ஊழியமாக இருக்கும். மகிமையான குடும்பங்களை கர்த்தர் வச்சுருப்பார். உயர்ந்த இடத்துல கொண்டு வச்சுருவார். அதான் எதையும் குறித்து கலங்காதீங்க. நீங்கள் ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து யாரையும் பார்த்து போட்டி போடாதீங்க. தேவ பிள்ளைகளாகி நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு வச்சுக்கிறோ அது தேவ திட்டம் நம்மளை கொண்டு நிறைவேறும். அதனால் கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அந்த நாளிலையும் உடைய பாதப்பிள்ளை எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். நீர் பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உமக்கு பயப்படுற பிள்ளைகளை ஆண்டவரே தீமை அணுகாது என்று பார்த்தோம் ஆண்டவரே. உமக்கு பயப்படுற பிள்ளைகள் திருப்தி அடைவார்கள் என்று பார்க்குறோம் ஐயா. ஆமீன் கர்த்தாவே. உமக்கு பயப்படுற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய பலத்த துருகத்துக்குள் தகப்பனே உடைய நாமத்துக்குள் சுகமாக இருப்பான்னு வேதத்தில் பார்க்குறோம் ஐயா. ஆமீன் கர்த்தாவே. இன்னும் உடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்குது ஆண்டவரே. கர்த்தாவிற்பட்ட பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் உங்களுக்கு பயப்படுற பிள்ளைகள் கொடுத்து கண்மணி போல் காத்துக்கொள்ளுங்க. நல்ல சுகம் பலன் தீர்க்காயசை கொடுங்க. உங்களுக்கு வருகைக்கு தகுதிப்படுத்துங்க. ஒரு பிள்ளைகள் கூட கைவிடப்படக்கூடாதப்பா. எல்லா பிள்ளைகளும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லா பிள்ளைகளும் சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் எல்லாருமே ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஊழியம் வளர்ந்து பெருகட்டும். தேவநாமம் மாத்திரம் மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவலுமே நாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன் 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 ஆமீன்.